எல்லாருக்கும் வணக்கங்க. என்னுடைய பெயர் ஆர் முகமது கஃபூர். சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன். நாய்களுக்கு தெருநாய்கள், ப்ரீட் டாக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதுங்களுக்கு சிடி, ரேபிஸு, பார்வோ இந்த மாதிரி நிறையா வியாதிகள் இருக்குது. இப்போ அதோட புதுசாக டிக் ஃபீவர், டிக் வைரஸ் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. இதுக்காக நிறையா மருந்துகள்லாம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் இது எதனால் வருது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த ரெக்கார்டு. பொதுவாக நம்மளுடைய உடம்புல, அதாவது மனுஷங்க, விலங்குகள் எல்லாருடைய உடம்புலையும் பிளேட்லெட் அப்படிங்கிற ஒரு இரத்த தட்டை அணுக்கள்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த பிளேட்லெட் அளவு சராசரியாக அதோடைய எண்ணிக்கை 1.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் இருக்கணுங்க. அப்படி இல்லாமல் அது ஒரு 50,000க்கு கீழே இறங்குது, குறையுது அப்படின்னா ரொம்ப சோர்வு, சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாமல் செயல்பாடு ரொம்ப கம்மியாயிடும். இதுதான் டாக்ஸுக்கும் ஏற்படும். ஆனால் அதை நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இது ரொம்ப வெயில் காலம், ஹீட்டு ஓவர் ஆகுது, அதுங்க மேட்டிங் ஆகிற டைம் இருக்கலாம், ஸோ அதனால் அது சாப்பிட மாட்டேங்குதுன்னு அலட்சியமாக விட்டுறோம். இது ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, ப்ரீடு டாக்ஸுக்கும் சேர்த்து தான். இந்த பிளேட்லெட் அளவு குறைகிறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டேன் இல்லையா? இது 25,000, 15,000 அப்படின்னு ரொம்ப கீழே இறங்குச்சுன்னா இந்த பிளேட்லெட் எண்ணிக்கை, பிளட்டு செல்லு உற்பத்தி ஆகிறது கம்மியாகிடும். எலும்பு மஜ்ஜையில் தான் இந்த பிளேட்லெட்டு, இரத்த சிவப்பணுக்கள் எல்லாமே உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி குறைஞ்சிடும். இரத்த உராய்வு எதுவும் ஏற்பட்டால் ரொம்ப ப்ளீடிங் ஆகிடும். ப்ளீடிங் நிற்காமல் போயிட்டே இருக்கும். ஓவர் ப்ளீடிங் ஆக ஆக மூளையில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகும்னா, பிளட்டு டிரான்ஸ்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய ரத்தம் ஏற்ற வேண்டியது வரும், அல்லது பிளேட்லெட்டே மாற்ற வேண்டியது வரும். பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபெக்ஷன், பிளேட்லெட் நம்ம புதுசாக பிளேட்லெட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரலாம். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய ரிஸ்க் அதில் அதிகம். கோமா நிலைக்கு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் தயவு செஞ்சு டாக் லவர்ஸ் எல்லாருமே டாக்கை நல்லா கண்காணிங்க. அது சாப்பிடாமல் இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. செக் பண்ணி பாருங்கள். அங்கே லேபரேட்டரியில் செக் பண்ணி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ டாகுக்கு ஹீட்டிங் டைம், மேட்டிங் டைம் அப்படிங்கிறதுனால அலட்சியமாக இருந்துட வேண்டாம். ரொம்ப டாக் சோர்வாக இருக்குது, சாப்பிட மாட்டேங்குது, ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறையுதுன்னா உடனடியாக தயவு செஞ்சு அருகில் இருக்கும் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுங்க. அந்த பிளேட்லெட் அளவு 50,000க்கும் கீழே குறைகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே பார்த்துடுறது ரொம்ப நல்லது. என்னுடைய அப்பா காளையார் கோயில் சகாயராணி ஹாஸ்பிட்டல் லேப் இன்சார்ஜ். நானும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப், சிவகங்கை கல்யாண் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மெடிக்கல் லைனில் இருக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது டாக் லவர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த ரெக்கார்டு உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ.